கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைப்பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான காலை வணக்கங்கள். பரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு முக்கியமான பாபாவுடைய சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து சில நாட்களாக பார்த்து வருகிற விஷயம் பாபாவுக்கும் அவருடைய குருவான வெங்குசாவுக்கும் இருக்கிற உறவு. அது குரு சிஷ்யன் உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பிணைப்பு. இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, இப்போ வெங்குசா பாபாவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது, எல்லா தர்மசாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, தன்னுடைய மகனை போன்று பார்த்து கொண்டிருந்தார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே அவர் அகமதாபாத் போகும்போது வெங்குசா ஒரு மசூதியில் ஒரு பெரியவர், அல்லாஹ் உனக்கு அனுப்பிய இந்த சிறுவன் இந்த உலகத்தை ரட்சிக்கப் போகிறான், அதனால் அவனை உன்னோட உயிருக்கும் மேலாக அவனை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார்னு சொன்னேன். அதனால் வெங்குசா பாபாவை டபுள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டார். இவங்க கடத்தணும்னு நினச்ச போது கூட பாபாவை தங்குடியை வச்சுட்டார். ஆனால் கடைசியில் அவங்க பாபாவை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு செங்கல்ல போட்டு எறிகிறாங்கன்னு சொன்ன அவர் வெங்குசா அவர் தலையில் வாங்கிக்கிறார் அந்த அடியை. அப்போ பாபா தன்னுடைய துணியால் அவரோட தலையில் கட்டு போட்டார் அப்படின்னு சொன்னோம். அந்த கல்லை தூக்கி எறிஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேரில் 2 பேர் ஓடி போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போது அந்த அந்த எல்லாம் பசங்க தானே ஓடி இப்போ குருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம நேற்றுக்கே முந்தானத்துக்கு என்ன சொன்ன மாதிரி குரு தங்கிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையும், வெங்குசா தங்கிட்ட இருந்த சக்தி எல்லாத்தையும் பாபாக்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டார். அது எப்படி அர்ப்பணம் பண்ணாருன்னு நம்ம சொன்னோம். அங்கே ஒரு மாடு ஒன்று இருந்தது. அந்த மாடுலேருந்து அந்த மாடு பாலே கறக்காதான். அந்த மாடுகிட்ட குரு தன்னுடைய பவரை கொடுத்து அந்த மாட்டிலேருந்து பாலை கறந்து எடுத்து அந்த பால் மூலம் தான் கற்ற வித்தைகளை, இந்த மிச்சம் மீதி இருந்த எல்லாத்தையுமே பாபாவுக்கு அந்த பால் மூலம் தாரவாத்து கொடுத்துறாரு சக்தியை. எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றுங்க, வேறு வழியில் உங்களை தவிர நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வெங்குசா சொல்கிறாரு, எங்கிட்ட எந்த பவரும் கிடையாது, இனிமேல் எல்லா பவரும் நான் பாபாட்ட கொடுத்தாச்சு. இப்போது இன்னுமே அவன் உயிர் பழைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது அவன் மனசு வச்சாதான் நடக்கும். யாரை பாபாவை காமிச்சு சொல்கிறார். இவங்க காலில் விடுறாங்க. பாபா ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். அதாவது பாபாவுடைய முதல் லீலை அப்போ தான் ஆரம்பிக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாலை எடுத்து குருவோட வலது காலை அலம்புறார். குருவோட வலது காலை அலம்பி அந்த கால் அலம்பின பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த இறந்து போனவன் மேல் தெளிக்கிறார். தெளித்த உடனே அந்த பையன் எழுந்திருக்கிறான். அன்பர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாபாவுடைய முதல் லீலை என்பதை விட இப்போ லீலை அப்படின்னா எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா, அற்புதம் எப்படி வேணா பண்ணலாம். ஆனால் ஒரு உயிரை பழைக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னால் அது யாரால் முடியும்? அது இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட சக்தி
பாபாவுக்கு அப்பொழுது ஏற்பட்டது தன்னுடைய குருவினால். இப்போ அவன் எழுந்த உடனே குரு தெரிஞ்சுக்கிட்டார் பாபாவோட பவர்ஸ். அவருக்கு தெரியும், ஏற்கனவே அவர் முதல்ல அவர் பார்த்த உடனே அவருக்கு தெரியும் பாபாவுடைய பவரை. இப்போது குரு என்ன சொல்கிறாரு, என்னோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உனக்கு. இப்போ நீ கோதாவரி கரை வழியாக போய் நீ அடைய போகிற இடம் ஷீரடி. அந்த இடத்துல நீ இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணு. முக்கியமாக மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது மூணையும் விட்டுணும் நீ அப்படின்னு சொல்லி பாபாவை ஆசீர்வாதம் பண்ணி பாபாவை அனுப்பி வைக்க போகிறார். அப்போது பாபாக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறார் குரு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ குரு என்ன கேட்குறாரு பாபா கிட்ட, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பிரிய போகிற நேரத்தில் இப்போ நம்மளாம் என்ன கேட்போம், குருகிட்ட என்ன இருக்குது, காஸ்ட்லியான பொருள் என்ன இருக்குது, இதை எனக்கு கொடுத்துருங்க, உங்கள் வாட்சை கொடுங்க, உங்கள் காரை கொடுங்க, உங்கள் இதை கொடுங்கன்னு ஏதாவது கேட்போம். ஆனால் பாபா கேட்ட விஷயம் என்ன தெரியுமா, அவர்கிட்ட எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னார். குரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். இல்லை நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ பாபா சொல்கிறாரு, சாதாரணமாக சிஷ்யர்கள் தான் குரு தட்சிணை கொடுக்கணும். ஆனால் குரு எனக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்குது, ஒன்றும் வேண்டாம் எனக்கு, நீங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க. நீங்கள் உங்கள் வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, தர்மத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நீதியை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இதை விட நான் என்ன உங்கள்கிட்டேருந்து நான் தட்சிணை வாங்கணும், இது போதும் எனக்கு அப்படின்னாரு. இல்லை உனக்கு நான் எதாவது கொடுக்கணும் அப்படின்னும் போது, சரி இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி அவர் என்ன கொடுப்பாரு, குரு தன்னோட சிஷ்யனுக்கு என்ன கொடுக்க முடியும். ஆனால் வெங்குசாட்டை நிறைய பணம் இருந்தது, நிறைய ஆபரணங்கள் இருந்தது, நகை இருந்தது, வெள்ளி பாத்திரம் இருந்தது, வெள்ளி நகை இருந்தது, தங்க நகை இருந்தது, நிறைய உடைகள் இருந்தது. அப்போ இதெல்லாம் பாபா கேட்டுக்கலாம்ல, எனக்கு தங்கத்தை கொடுங்க, எனக்கு வெள்ளியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஆனால் ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னார். ஆனால் குரு சொன்னார், கம்பல்சரியா உனக்கு ஏதாவது நான் கொடுத்தாகணும், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாபா ஒரு விஷயத்தை கேட்குறாரு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இப்போ ஏற்கனவே என்ன சொன்னேன், இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கும் நாம் பாபாவை தரிசிப்பதற்கு பாபாவுடைய ஆலயங்களுக்கு செல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அன்பு நேயர்களுக்கு, அன்பு பக்தர்களுக்கு, அன்பு ஆன்மீக நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, பாபாவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். உங்களை பற்றி எல்லாம் பாபாக்கு தெரியும். எனவே நீங்கள் பாபா சன்னதி முன்னால் போய் நில்லுங்கள், அவரை சரண் அடையுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பாபா கொடுத்துருவார். சரி, இப்போது பாபா குருக்கிட்ட கேட்ட விஷயம் என்ன, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது என்ன விஷயம், பாபா என்ன கேட்டார் தன்னுடைய குருவிடம், அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காளிகாம்பாள் கோவில் சிவாச்சாரியார், சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் என்கிற சிவாச்சாரியாரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். சென்னையில் இருக்கிற காளிகாம்பாள் கோவிலோட ஒரு பூஜகர். அவருக்கு நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த விபத்திலிருந்து மீண்டு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு அம்பாளை தரிசனம் பண்ணி நாளாச்சுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வரார். கோவிலுக்கு வந்த பிறகு அம்பாளை தரிசனம் பண்ணின பிறகு அடுத்து நம்ம ஆச்சாரியால பார்க்கணும், மகா சுவாமிகளை பார்க்கணுமே. நமக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் அவரோட கிருபை தானே, அவரோட அனுகிரகத்துல தானே நம்ம இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தோணி இவர் நேர காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார். காஞ்சிபுரத்துக்கு போன பிறகு அம்பாலோட பிரசாதமா எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போன பிறகு மகா சுவாமிகள் அன்றைய தினம் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இருக்கார், அந்த சிவ பூஜையில் இருக்கார்.
அந்த சிவ பூஜையை முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சிவாச்சாரியார் காத்துட்டு இருக்கார். சிவாச்சாரியார் வந்த தகவல் அந்த பூஜை முடிச்ச பிறகு மகா சுவாமிகளுக்கு சொல்லப்பட்டது. மகா சுவாமிகள் வர சொன்னார். எப்படி பாருங்க, அந்த தெய்வம் இந்த சிவாச்சாரியாரை வர சொன்னார். சிவாச்சாரியார் வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னாடி நின்ன பிறகு அந்த தெய்வத்தை பார்த்த பிறகு இவரோட கண்கள் தானா கலங்கிறது. இன்றைய தினம் நாம இப்படி நின்றுருக்கோம் அப்படின்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நமது ஆலயத்துக்கு வந்து இந்த தெய்வம் நம்ம கிட்ட சொன்னதே, இந்த அம்பாளை நீ பூஜிச்சுண்டு வரணும், இந்த அம்பாள் சாநித்தியம் நிறைந்த அம்பாள், இந்த அம்பாளை தொடர்ந்து நீ வழிபட்டு இவளோட பெருமையை நீ தேசமெங்கும் கொண்டு போகணும்னு சொன்னாரே, அந்த வாழ்த்துக்கு இணங்க நமக்கு உயிர் பிச்சை கிடைச்சு இன்றைய தினம் நாம இங்க நின்று இருக்கோமே, இந்த தெய்வத்துக்கு முன்னால் நின்று இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு உடல்ல ஒரு நடுக்கம் வந்தது. மகா சுவாமிகள் இவரை பார்க்கிறார். இந்த விபத்துக்கு பிறகு மகா சுவாமிகள் இப்பத்தான் நேருக்கு நேரா பார்க்கிறார். மகா சுவாமிகள் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விபத்துலேருந்து மீண்டு வந்திருக்கார் அப்படின்னா, என்ன உடம்பெல்லாம் சரியாயிடுத்த, அந்த கையெல்லாம் ஜாயிண்ட்லாம் சரியாயிடுத்த அப்படின்னு நம்ம கேட்போம். கால் ஜாயிண்டெல்லாம் சரியாயிடுத்தான்னு கேட்போம். மகா சுவாமிகள் ஒரு தெய்வம் இல்லையா, அந்த தெய்வம் என்ன கேட்டது இவரை பார்த்து அப்படின்னா, உன்னால முத்திரையெல்லாம் போட முடிகிறதா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்டாரா. அந்த தெய்வம் மகா பெரியவா என்கிற தெய்வம் உன்னால முத்திரையெல்லாம் போட முடிகிறதா அப்படின்னு சாம்பமூர்த்தி சிவாச்சாரியாரை பார்த்து கேட்ட உடனே அந்த சிவாச்சாரியாரோட கண்கள் உடைஞ்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். முத்திரையெல்லாம் போடுறது அப்படிங்கிறது, அதாவது வித்யா உபாசகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சாக்தர்கள், அம்பாள் வழிபாடு செய்கிறவா எல்லாருமே அந்த ஸ்ரீசக்கரம், மேரு இதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவா. காளிகாம்பாள் கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு முன்னால அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கும், ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ண சக்கரம் இருக்கும், அதற்கு வழிபாடு செய்வா. அந்த சக்கரத்துக்கு வழிபாடு பண்ணினாலே அது அம்பாளுக்கு செய்வதாக அர்த்தம். அந்த சக்கரத்துக்கு வழிபாடு பண்ணும்போது, ஸ்ரீ சக்கரத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணும்போது சில முத்திரைகளை காட்டணும். இதெல்லாம் ஆகமத்தில் இருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முத்திரைகளை உன்னால பண்ண முடியறதான்னு மகா சுவாமிகள் கேட்டார். என்ன வலது கை அடிபட்டு இருக்கு, வலது கை சரியா இருந்தா தான் முத்திரைகளை பண்ண முடியும். முத்திரைகள் பண்றதுக்கு உடல் ஒத்துழைக்கணும், மனசு ஒத்துழைக்கணும். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலேருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம். நம்மால சகஜமா இயங்க முடிகிறதா அப்படிங்கிறது நம்பர் 1 கேள்வி. ரெண்டாவது, கை பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த கை உனக்கு சரியா இப்ப செயல்படுறாங்கிறது ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டையும் ஒரே கேள்வியில இணைச்சு, ஒரே வரியில இணைச்சு மகா சுவாமிகள் கேட்டிருக்கார். சொன்ன உடனே தாங்க முடியல. எல்லா முத்திரையும் உங்க ஆசீர்வாதத்தால என்ன நன்னா போட முடிகிறது பெரியவா அப்படின்னு சொல்லி மகா சுவாமிகள் கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு அந்த தெய்வத்திடமிருந்து பிரசாதம் வாங்கி கொண்டு அங்கிருந்து விடைபெற்று வந்தார். மகா சுவாமிகளோட பரிபூர்ண அனுகிரகத்தால இந்த கை சரியான பிறகு மிகப்பெரிய விபத்திலிருந்து இந்த கை ஒரு ஸ்டீல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கையை கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்களை இந்த சிவாச்சாரியார் பண்ணியிருக்கார். அதுவும் எங்கன்னா உலகம் முழுக்க, இந்த உலகம் முழுக்க பல நாடுகளுக்கும் பயணிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த காலத்தில் ஒரு கேள்வி வந்தது, எப்படி ஒரு பூஜகர் வந்து ஒரு சிவாச்சாரியார் வெளிநாட்டுக்கு போகலாம், ஒரு சாஸ்திர தர்மம் இடம் கொடுக்காதே கடல் தாண்டி எப்படி போக முடியும் அப்படின்னு கேள்வி வரும்போது இது மகா சுவாமிகள் கிட்டையும் வந்துதான். அந்த தெய்வம் சொன்னதான், இந்த சிவாச்சாரியர்க்கே நேருக்கு நேரா சொன்னாராம், நீ வந்து லௌகீகமா போகல, இந்த உலக நலனுக்காக நீ போற, இந்த இந்து மதத்தோட பலவிதமான பரிமாணங்கள் பல இடங்களுக்கு போகணுங்கிறதுக்காக நீ உலகம் முழுக்க பயணப்பட்டு இருக்க, பரவாயில்ல அப்படின்னு மகா சுவாமிகள் ஒரு சிறப்பு அனுமதி இவருக்கு கொடுத்திருக்கார். அந்த பலத்தினாலையும் அந்த தெய்வத்தோட ஒரு அருள் வாக்கினாலையும் அந்த மகா சுவாமிகள் என்கிற தெய்வம் பால்ய காலத்திலேருந்தே பரம அனுகிரகத்தை கொடுத்ததாலையும் அதன் பிறகு பல வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சார், பல கோவில்களுக்கு திருப்பணி பண்ணினார். வெளிநாடுதான் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயே ஒரு பாழடைஞ்ச கோவில் எங்க இருக்கோ அந்த கோவிலுக்கு போவார். யார் யாருன்னா இந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியாரும், இந்த திருவேற்காடு அந்த சுவாமிகளும், ராமதாஸ் சுவாமிகளும், மயிலை குருஜி என்று சொல்லப்படுகிற அந்த முனிவரும், இந்த 3 பேரும் சேர்ந்து பல கோவில்களுக்கு போவா. பாழடைஞ்ச கோவில் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணுவா.
அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் இந்த பக்தியோட அவசியத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுவா. நம்ம மதம் எப்பேற்பட்ட மதம், எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைச்சிருக்கா, எப்பேற்பட்ட குருமார்கள் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லி இந்த மதத்தோட முக்கியமான விஷயங்கள், பக்தி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்கு போவதற்காக இந்த சிவாச்சாரியார் அவ்வளவு பாடுபட்டிருக்கார். 1940களிலே மகா சுவாமிகள் இவரை பார்த்து இவரை தேர்ந்தெடுத்து, உங்க அப்பா மாதிரியே நீ நன்னா பூஜை பண்ணிடுவா, இந்த அம்பாள் சாநித்தியம் நிறைந்தவள், இந்த அம்பாளை நீ வழிபட்டு தேசமெங்கும் பல இடங்களுக்கு கொண்டு போன்னு சொல்லி அந்த வாக்கு அப்படியே பலிதமாகி இதன் பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்து தனது கடைசி காலம் வரைக்கும் எந்த விதமான ஒரு நோய் நொடியிலையும், நல்லா கவனிக்கணும், இந்த விபத்துக்கு பிறகு 80களில் ஆன இந்த விபத்துக்கு பிறகு எந்த ஒரு நோய் நொடியிலையும் இந்த சிவாச்சாரியார் படுத்தது கிடையாதான். இதெல்லாம் இந்த குடும்பத்தினர் சொல்றா. மகா சுவாமிகளோட பரிபூர்ணமான ஒரு கடாட்சம் எங்க அப்பாவுக்கு கிடைச்சதால தான் அந்த தெய்வத்தோட ஒரு அருளாசியால இன்னைக்கு நாங்க இந்த கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கோம்னு அவருடைய திருக்குமாரர்கள் சொல்றா. அப்பா அந்த அளவுக்கு ஒரு விதையை போட்டு வச்சிருக்கா. அந்த விதையானது இன்று விருட்சமாக வளர்ந்துள்ளது. எத்தனையோ பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது எங்க அப்பாவான சிவாச்சாரியார் பத்தி ஒரு வார்த்தை கேட்காம இருக்கிறது கிடையாது. அவர் ஆரம்பிச்சு வச்ச இந்த வழிபாடுகள் இன்றளவும் பிரமாதமா போயிட்டு இருக்குன்னா, அன்றைக்கு மகா சுவாமிகள் இந்த கோவிலுக்கு வந்து எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் பண்ணின ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் அப்படின்னு அந்த குடும்பத்தினர்கள் சொல்றா. எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம்! மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல அந்த தெய்வத்தோட பார்வை பட்டாலே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அந்த தெய்வத்தோட பார்வை நம்ம மேல விழுந்தாலே அவர்களுக்கு பரிபூர்ண ஆயுள், அவர்களுக்கு பரிபூர்ண செல்வம், எந்த விதமான ஒரு சங்கடமும் ஒரு வில்லங்கமும் அவர்கள் வாழ்க்கையில வரவே வராது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சிவாச்சாரியார் அவர்கள். இந்த சிவாச்சாரியர் அதுபோல வாழ்ந்து தனது கடைசி காலம் வரைக்கும் எப்பப்பெல்லாம் அந்த தெய்வத்தை இருக்கும் வரை தரிசனம் பண்ண முடியுமோ மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணி அந்த தெய்வத்தோட ஒரு பரம அனுகிரகத்தினால ஒரு இந்து மதம் எந்த அளவுக்கு நல்ல செழிப்பா வளரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு அவர்களது திருக்குமாரர்களையும் இதே வரிசையில கொண்டு வந்து அவர்களும் இன்று பல நல்ல ஆலய திருப்பணிகளை பண்ணிட்டு இருக்கா. இந்த உலகத்துல மகா சுவாமிகள் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோவில்களை பத்தி பல பேருக்கு தெரியணும், நம்ம தேசத்தோட கலாச்சாரம் பல பேருக்கு தெரியணும், ஒரு தர்மத்தை பத்தி தெரியணும், ஒரு தானத்தை பண்ணி தெரியணும். இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நாம முதல்ல கோவிலுக்கு போகணும். மனமானது பக்தியில இறங்கும் போதுதான், எந்த விதமான விகல்பமான சிந்தனையும் இல்லாமல் பக்தியில நாம இறங்கும் போதுதான் இதை பற்றியெல்லாம் நாம யோசனை பண்ண முடியும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லி, மகா சுவாமிகளின் வாக்கு கிணங்க பல அன்பர்கள் இதுபோல பாடுபட்டு இருக்கா. அத்தகைய அன்பர்களில் இந்த சிவாச்சாரியாரோட வாழ்க்கை என்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம். யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம். ராதா முரளி கோபிகானம் ராசக்ரீடை வினோதம், ராதா முரளி கோபிகானம் ராசக்ரீடை வினோதம், ராசக்ரீடை வினோதம். யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம்.
காளிங்க நர்த்தனம் ஆடிய சரணம் கோபியர் சிந்தையில் கண்ணனின் வடிவம் காளிங்க நர்த்தனம் ஆடிய சரணம் கோபியர் சிந்தையில் கண்ணனின் வடிவம் வேதங்கள் போற்றும் வேணுகோபாலன் நவநீத நாட்டியம் அரங்கேற்றம் வேதங்கள் போற்றும் வேணுகோபாலன் நவநீத நாட்டியம் அரங்கேற்றம் கோவிந்தா ஜெய் ஜெய் கோபாலா கோவிந்தா ஜெய் ஜெய் கோபாலா யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம் யதுகுல கிருஷ்ணனின் நடனம்